இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நான் கொடுத்தது நிறைய இருந்தால் நம்ம வேலைச்சேரில் வந்து சதீஷ்னு ஒரு பையன் இருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர்னு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்தோடனே ஒரு பக்கம் சாஞ்சி நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம சாப்பிட உட்காரோம்ல, அந்த அளவுக்கு போய் காலை பிரிக்க முடியாமல் ஆயிட்டார். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம மைதிலி மேடம் மூலமாக தான் அது ரெஃபர் வந்துச்சு. அவங்களுடைய பாட்டி தான் என்கிட்ட பேசுவாங்க. அவர் வந்து எப்படின்னா அவர் ரொம்ப ஷை டைப்பாக, ரூம் விட்டு வெளியே போக முடியாமல் ஒரு டைப் ஆகிட்டார் அவர். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கவுன்சிலிங் கொடுங்க சார் அப்படின்னு. 7 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க ஸ்பைனல் கார்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், இவ்வளோட்டு ஒரு பேக்கெட் எப்படி சார் என்ன குணப்படுத்தோம், இது இவ்வளோட்டு பேக்கெட்டாக இருந்தது அப்படின்னாரு. தம்பி நீங்கள் பயப்படாதீங்க, தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுங்க அப்படின்னு சொன்னோம். அது தொடர்ச்சியாக வந்து அவங்க பாட்டி வந்து அவர்கிட்ட பேச சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கவுன்சிலிங் கொடுத்து. ஒரு மாதம் தான் எடுத்தார். 1 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஏசி மெக்கானிக், ரொம்ப வெயிட்டு தூக்கிட்டு போகணும். அப்போ நான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு பஸ்ஸில் போக, பைக்லலாம் போகாதேன்னு. அவர் மறுநாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் பைக்லலாம் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கேன் சார், எனக்கு எப்படா போகணும்னு இருந்துச்சு அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஷேக் ஜமால் ஒருத்தர், அவர் பிளட் கேன்சர். நம்ம மந்தவழியில் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. கீமோ கொடுக்கல. கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஒரு என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு கான்டாக்ட் வந்துச்சு. அப்போ நாங்கள் நேராக போய் பார்த்தோம். அப்போ பிளட் கேன்சர்னு கூட அவங்க சொல்ல தயங்குறாங்க. அவங்க ஃபாதர் இருந்தார். நாங்கள் வந்து நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அதுமாதிரி எடுத்துக்கும்போது அவங்க அப்பா வந்து வேணாம் சார், என் பிள்ளைய அது மாதிரி எடுக்க நான் விரும்பல எடுக்கணும். அந்த நிலையில் இருந்தாருன்னா பாருங்கள், தலையும் வயிறும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. உடம்பு ஃபுல்லாக அந்த காட்டன் கிளாத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அந்த கிளாத் தான் சுற்றி இருக்குது. உட்காரது கூட எல்லாமே தயங்கும் அந்த ரூமில். அந்த மாதிரி டைமில் நாங்கள் போய் இதை கொடுத்துட்டு சொல்லும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவரை வந்து புஷ் பண்ணி தான் எழுச்சி உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவர்